நமஸ்காரம். இன்று நாம் ஆண்டாளின் 4வது பாசுரத்தை காண்போம். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் ஆழியுள் புக்கே மூகந்தே கொடாத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியல் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னே வாலம்புரி போல் நின்று தாழாதே சார்ந்தும் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம் பாவாய். கடல் போல் கம்பீரமான மழைக்கு உரிய தேவதையை கையிருப்பாக ஒன்றையும் நீ வைத்துக் கொள்ளாதே. கடலினுள் புகுந்து நீரை முகந்து கொண்டு ஆரவாரம் செய்து வானத்தில் ஏறி காலம் முதலிய எல்லாவற்றிற்கும் முதல் காரணமான எம்பெருமானது திருமேனி போல் உடல் கருத்து வலிமை பொருந்திய அழகிய தோள்களை உடைய எம்பெருமானுடைய கையில் உள்ள சக்கரம் போல் மின்னி வலம்புரி சங்கு போல நிலையாக இடித்து அப்பெருமான் கையில் உள்ள சார்கம் என்னும் வில் உதைத்து தள்ளிய அம்பு மழை போல் பெய்தால் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் வாழ்வு உண்டாகும். நோன்பு நோக்கின்ற நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட்டம் செய்யவும் தாமதியாமல் பெய்வாயாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மழைக்குரிய தேவதையை குறித்து பாடும் பொழுது தாம் நோன்பு நோற்றால் நாட்டுக்கு விளையும் நன்மைகளை முன்பாட்டில் சொல்லி இருப்பது போல இந்த சிறுமியர்கள் மனோராதித்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமான் அடிபணியும் இவர்களுக்கு நாமும் நம்மால் என்ற உதவியை செய்வோம் என்று மழைக்குரிய பர்ஜன்யன் மேகம் இவர்களது கட்டளையை எதிர்நோக்குகின்றானாம். பகவானுடைய பக்திகள் பகவானை தவிர வேறு எந்த தேவதையையும் பிரார்த்திப்பதில்லை. மழை கடவுளே இவர்களை பிரார்த்தித்து கட்டளையை எதிர்நோக்கி இருப்பது போல இவர்கள் காண்பிக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த சிறுமியர் மழையே உலகம் வாழவும் நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடவும் பெண்கள் தோற்றதென்ன மழை பெய்ததென்ன என்று ஆயர்குல முதியவர்கள் கொண்டாடவும் பெய்வாயாக என்று கட்டளையிடுகிறார்கள். ஜகத்தை ஈர கையாலே தடவி நோக்க வல்லவன் என்று பகவானால் மதிக்கப் பெற்றவன் மழைக்கண்ணன் என்றும் நாட்டார் சிறுமை பாராது தன் பெருமைக்கு ஈடாக பொழிவதால் ஆழிமழை கண்ணன் என்றும் விரிவுரையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் நீ கை கரவேல், உன்னுடைய ஔதாரியத்தில் வல்லமையில் ஒன்றும் மாறாதபடி
தோற்க வேணும். நாடு முழுவதும் உன் துணி கேட்டு வாழும்படி மின்னி முழங்கி வில்லிட்டு கொண்டு பெரிய சம்பிரதாயத்தோடு வந்து தோற்க வேணும் என்கிறார்கள். பக்தியானதால் தங்கள் தலைவனுடைய உருவத்தையும் அவனை சார்ந்த பொருட்களையும் உபமானமாக இவர்கள் கூறுகிறார்கள். கண்ணனது மேனி நிறத்தை காண விரும்பும் இவர்கள் அதன் போலியையாவது கண்டு களிப்போம் என்று ஆசைப்படுவதாகவும் நாம் எண்ணிக்கொள்ளலாம். ஆழிமழை கண்ணா என்பதில் ஆழி மண்டலத்தை குறிப்பதாக கொண்டு பூ மண்டலமெங்கும் பெய்யும் மழைக்கு அதிதேவதையே என்னும் பொருள் கூறலாம். சிறுமியர்களாகிய நாங்களும் மழை பெய்யும் பொருட்டு மார்கழி நீராடி நோன்பு நோற்பதால் உலகம் வாழப் பெய்திடாய் என்று இவர்கள் மழை தேவனை நியமிப்பதாகவும் இந்த பாசுரத்தில் உட்பொருளாக அமைந்திருக்கின்றது. பகவானுடைய அழகிய குணக்கடலில் புகுந்து அனுபவித்து அக்கடலை உள்ளே அடக்கிக் கொண்டு உலகம் வாழப் பொழிகின்ற ஆசிரியர்களை மேகம் என்று நாம் கூறிக்கொள்ளலாம். மேகம் மழை பெய்து உயிர்களை காப்பாற்ற வானப்பரப்பெங்கும் திரிவது போல நல்லாசிரியர்களும் திருமால் திருமேனி ஒக்கும் பேறு பெற்று உலகம் உய்ய வழிகாட்ட எங்கும் சஞ்சரிக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளும்படி அமைந்திருக்கின்றது. மழைக்கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல் என்பது சிறுமியர்களுடைய உள்ளத்தை அப்படியே எடுத்துக் காட்டுகின்றது. மழை போல் கண்ணனுடைய அருளும் இறங்கி வந்து நாட்டையும் தங்களையும் வாழ்விக்கும் என்று உறுதியாக நம்புகின்ற ஒரு குறிப்பு இந்த பாசுரத்தில் இடையே மின்னி முழங்குகின்றது. ஆயிர்குல சிறுமிகள் மழை வெயில் இவைகளுக்கு உரிய தெய்வங்கள் இன்னாரென்று அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைக்கிறார்களோ என்று நமக்கு எண்ணத் தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைக்கிறார்கள். அவனும் வந்தான், அவனிடம் தங்கள் கோரிக்கையும் இவர்கள் வைக்கின்றார்கள். ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இவர்களை அண்டியவர்கள் அனைவருக்கும் மோட்சம் நிச்சயம். இறைவனிடம் நெருங்க ஒரு பாலமாக ஏற்றிவிட ஒரு ஏணியாகவும் அவர்கள் வலிய வந்து அருள் செய்கின்றார்கள். ஆனால் நம் அனைவரையும் நெருங்கி பக்தியை புரிய வைக்கின்றாள். பக்திக்கு ஒரு தூய்மை, ஆர்வம், அறிவு இவையெல்லாம் தேவை. இவற்றிற்கு சுய கட்டுப்பாடு ஒழுக்கமும் தேவை. புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மைக்கு அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாயினால் உத்தமன் பேர் பாடி அவன் பெருமைகளை மனதினில் சிந்தித்து அவன் பெருமைகளை கேட்டு அகத்தூய்மை பெற வேண்டும். புறத்தூய்மை நீரால் அழியும், அகத்தூய்மை பிரார்த்தனையால் ஏற்படும். காற்றடிக்கும் திசையெல்லாம் அலையும் மென்கொடி போன்ற மனதுக்குள் கொழுக்கொம்பாக கண்ணனை முன்னிறுத்தி பக்தி எனும் நூலினால் பிணைத்து படர்படுகிறாள் கோதை. அவள் நாமம் எனும் நீர் சேர்க்கின்றாள், நோன்பு எனும் வேலியை அமைக்கின்றாள், அறியாமை எனும் கடை எடுக்கிறாள். நம் காவல் தெய்வம் அவள். ஆண்டாள் தெய்வ பிறவி. ஆனால் நமக்கு அவள் அருள் கிடைக்குமா?
அதற்கான தகுதி நமக்கு உண்டா? பக்தி, அன்புக்கு ஏது அளவுகோல்? இது நமக்கென கவலையில்லவே இல்லை. அவனது கணிப்பு வேறு. அவன் பார்த்துக் கொள்வாள் என்ற மனப்பான்மைதான் வேண்டும். அவன் கரங்களில் தவழும் புல்லாங்குழலாக அவன் நம்மை ஏற்கக்கூடும். வேணு முரளி வம்சி என்ற பலவகை குழல்களை உடையவன் கண்ணன். மகானந்தா, சன்மோகினி, ஆகர்ஷினி, ஆனந்தினி என்னும் இன்னும் பட்டியல்கள் நீளும். வெவ்வேறு அளவுகள், தன்மைகள் உள்ள அவை அனைத்திலும் கண்ணன் அற்புதமாக எண்ணிசைப்பான். நமக்கென்ன அளவுகோல்? அவன் ஒரே அளவு, கருணையே, அவனுடைய கருணையே. அவன் கால் தண்டை முதல் தலை கொண்டையின் மயில் பீலி வரை அவன் உடைமை ஏதாவது நாம் இருப்போம். ஆண்டாள் புல்லாங்குழல் என்றால் நாம் அதனுடைய இசையாக இருப்போம். கோதை அருள் நம்மீது இருப்பதால் கண்ணன் நம்மை கொள்ளாமல் பிரிந்து போக மாட்டான். ஏழை பிறவிக்கும் உற்றவர்களாக இருப்போம். அவனுக்கே நாம் ஆட்சேவோம். இது நமக்கான ஆண்டாளின் வாக்குறுதி. நமது பக்தியால், நமது அனுஷ்டான காரணங்களால், சத் சங்கத்தினால், நம் சங்கீர்த்தனையால், நம் மன கட்டுப்பாட்டினால், தனி மனித ஒழுக்கத்தினால் பகவானுக்கு பலம் எதுவும் கூட போவதில்லை. ஆண்டாளுக்கு இதனால் எதுவும் ஆக வேண்டியதில்லை. ஆனால் நம் முன்னோர்கள் உள்ளம் குளிர்ந்து நமக்கு நன்மைகள் உண்டாகும், நமது சந்ததியினர் வளம் பெறுவர், நம்மை தாங்கும் இந்த பூமி புனிதம் பெறும் என்பதை உணர்த்தியிருக்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.